ஆனால் இதற்கு ஒட்டுமொத்தமா இங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும்னா சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்னாரு. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுதான். எதையெல்லாம் பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்களுக்கு மறுமண உதவி கிடைக்க கூடாது, சூத்திரன்னு சொல்ற எவனும் படிக்க கூடாது, கோவில் உள்ள தெருக்கல்ல சூத்திரம் நடக்க கூடாது, கோவிலுக்குள்ள நுழைய கூடாது, வெளியே நின்று தான் கும்பிடணும், இப்படின்னு தனித்தனியா அடுக்கிக்கிட்டே 1000 காரணங்கள் சொல்லலாம். இந்த 1000த்தையும் ஒரே வார்த்தையில சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லி அதற்கு வடநாட்டுல பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. அண்ணன் உதயநிதி அவர்கள் தலையை சீவிட்டு வந்தா 10 கோடி தரேன் அப்படின்னு பல பேர் சவால் தான் விட்டாங்க. ஆந்திரால அவருடைய புகைப்படத்தை போட்டு காலில் வச்சாங்க. ஆனால் மறுநாள் அண்ணன் உதயநிதி அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு, நான் சொன்னதுல ஒரு அளவும் தப்பு கிடையாது, சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் என்ற அந்த ஒற்றை